So 12th sociology NIS lesson number 31 problems of other deprived section. அதாவது மற்ற செக்ஷன்ஸ் இருக்காங்க இந்த சொசைட்டியில், நிறைய செக்ஷன்ஸ் இருக்காங்க, நிறைய கேஸ்ட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சலுகைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கு. அதை பற்றி தான் இங்கே நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். In previous lesson we have learnt about the problems of two such sections of our society which have been listed in by President of India as scheduled castes and scheduled tribes. In this lesson, we are going to learn the problems of other deprived section of our society like OBC, other backward class, women and children. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க லெசனில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, சொசைட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டிம்பாங்க, அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லாமல் மற்ற செக்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து ஓபிசி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் உமன் பற்றியும் சில்ட்ரன் பற்றியும் அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் பற்றியும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 31.1 the problem of children. இப்போ சொசைட்டியில் குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை பார்ப்போம். child is the father of man. ஸோ ரொம்ப முக்கியமான வாக்கியம். child is the father of a man. The foundation for lifelong learning of human development are laid in most crucial years of early childhood. An opportunity of early childhood development determines the presence of future of nature. The Constitution of India has laid down certain specific safeguards to ensure the survival protection of the development. In day-to-day life, you might have seen children going to school wearing school uniforms. On the other hand, you would have also seen children in semi-naked state and picking up rags in the street. Their parents never care for their food, clothing and education. Have you ever thought as to why these children do not go to school? The simple reason is that they come from families which are below poverty line. For them, food is important than education. They can survive without education but cannot survive without food. They struggle hard to maintain themselves to give some support to their family. குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம இந்த உலகத்திலே பார்க்கலாம், நம்ம நாட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஒரு சில இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போவாங்க, நல்ல ஷர்ட் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்காவாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த நம்ம நேஷன், நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சேஃப்கார்டு, அதாவது ப்ரொடெக்ஷன் வந்து லாவாக வச்சுருக்காங்க. எதுக்காகனாக்கா ஒவ்வொரு குழந்தைங்களும் சர்வைவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட லைஃப் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டானது. ஸோ இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி சீன்லாம் பார்ப்போம். என்னன்னாக்கா ஒரு சில பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அதே ரோட்டில் இன்னொரு சில பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸே சரியாக போடாமல் குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க சாப்பாடுக்கு மட்டும்தான் வாழ்வாங்க. அவங்க சம்பாதிக்கிறது வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஃபேமிலிக்காக வாழ்வாங்க. இது ஏன் இந்த ரெண்டு விஷயம் கான்ட்ராஸ்டாக இருக்குன்னாக்கா, இந்த ரெண்டாவது பார்த்த விஷயத்தில் அவங்கெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன், வருமான கோட்டு கீழே இருக்கவங்க தான் அவங்க எல்லாமே. அவங்க அப்பா அம்மா எல்லாமே அப்படியே விட்டுடுவாங்க. அவங்க சாப்பாடு பற்றியோ எது பற்றியோ கண்டுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க அவங்களாவே போய் சாப்பிட்டுக்கணும். அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த சாப்பாடு தான் முக்கியமே தவிர அவங்களுக்கு எஜுகேஷன் முக்கியமாக இல்லை. ஏன்னாக்கா எஜுகேஷன் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. அதனால அவங்க சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து சின்ன சின்ன வேலையை செஞ்சு அவங்க வயிற்ற ரொப்பிப்பாங்க தினமும். We can state the problem of children under following section. இப்போ குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறது இப்போ ஒரு சில விஷயத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேர்ள் சில்ட்ரன் போடுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்கிறாங்க. அப்புறம் சைல்ட் லேபர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எப்படி குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேர்ள் சில்ட்ரன். A girl child has to suffer discriminatory behavior in our society. Being girl, she is deprived of education opportunities. The girls may not enroll in school, rather they are engaged trained in household works, especially in rural areas. They do not go to school and compromise with their fate as an assistant to mother in the house of father. After marriage, they perform their duty as an housewife of husband.
ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த கேர்ள்ஸ் சைல்டு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்துல நிறைய இடத்துல வந்து ஸ்கூல்ல அட்மிஷன்ஸே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸும் அனுப்புறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து படிச்சு என்ன பண்ண போறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போய் சமைக்க தானே போறாங்க, குழந்தைய பெற்றுட்டு குடும்பத்தை கவனிக்கணும். அதனால அவங்க சமையல் வேலை, வீட்டு வேலை இது எல்லாமே தான் சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையாட்டம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க, அப்பா வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு போவார். இது ஒரு செனாரியாவே இருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடும். மறுபடியும் அந்த குழந்தையும் வீட்டையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. According to the belief prevalent in some sectors based on myth of our society, the marriages of daughter must be held before puberty. This belief encouraged child marriage. Child marriage also deprived girls of their education rights. Child marriage resulted into motherhood and then early age. It creates several health problems including early motherhood and material mortality. ஸோ சொசைட்டியில் பழைய காலத்தில் என்ன ஒரு மித்துனாக்கா ஒரு நம்பிக்கை இருந்ததுனாக்கா குழந்தைங்க வந்து அதாவது பெண் குழந்தைங்க வந்து வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதனால சைல்டு மேரேஜ் அதிகமாயிடுச்சு. குழந்தைங்களா இருக்கும் போதே மேரேஜ் பண்ணி கொடுத்தவங்க சைல்டு மேரேஜ் அதிகமாயிடுச்சு. இதனால அவங்களோட படிப்போட ரைட்ஸை வந்து எடுக்கப்பட்டது சொசைட்டியில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன வயசுலேயே அம்மா ஆயிடுவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு பல உடம்புல சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே உடம்பு கெட்டு போயிட்டு உயிரே போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. Another belief prevalent in rural areas is that the education of girls creates complexity in the settlement of marriage. As such, good numbers of parents get their daughter married soon after matriculations. இன்னும் கிராமத்து லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் அதிகமாக படித்தாங்கனாக்கா அவங்க மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கிறதுனால மெட்ரிகுலேஷன் அதாவது 10th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க கிராமத்து சைடில். The girls of the poor families have not only to perform work in the house but they have also to earn wages as a maid servant and child laborers. They are exploited physically and as well as economically by their masters, contractors, agents, etc. The girl children are also sold to poor families in our society. For the poor families, girls are the source of income. Affluent people purchase the girls for working as a maid servants kept and in the same case also the marriage partner. ஸோ இப்போ கிராமத்தில் எல்லாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா இந்த குழந்தைங்கள வந்து அந்த அம்மா அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இதாக விற்றுருவாங்க. அதாவது காசு வாங்கிட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வாங்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு வேலைக்காரியாக இருப்பாங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்மெண்ட் ஃபிசிக்கலியும் சரி எக்கனாமிக்கலியும் நடக்குது. அவங்கள யார் பார்த்துக்கிறாங்களோ அந்த பாஸ் யார் வீட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் எப்படி பார்த்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அவங்க மூலமாக நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணமும் அதே மாதிரி தான், ஒரு விற்கிற மாதிரி தான், அந்த குழந்தைய விற்கிற மாதிரி தான் பழைய காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே என்ன சொல்றது, அந்த பார்ட்னரும் இந்த குழந்தைய வாங்குற மாதிரி தான், அந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. It is generally said that the period of childhood is full of pleasure. But for the girl child in the rural area, it is a period of neglect, abuse, exploitation, and oppression. No one looks after the health of the girl. Only when the problem becomes acute, she is taken to the doctor or hospital. Thus, we observe the deprivation and discrimination of the girl child in food, education, and health care. கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கனாக்கா குழந்தை பருவம் தான் ஜாலியாக இருக்க பருவம். ஆனால் கிராமத்து சைடில் இந்த பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தோஷமே இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க நிறைய விஷயத்துல வந்து அவங்களுக்கு சான்ஸும் கொடுக்கறதில்ல, அபியூஸும் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனும் நடக்குது. இது மூலமாக அந்த கேர்ளோட ஹெல்த்தை வந்து யாரும் பார்த்துக்கிறது கிடையாது. அந்த கேர்ளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும்தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்கிரிமினேஷன், டிப்ரெஷன் இந்த கேர்ள் சில்ட்ரனுக்கு ஃபுட்லேயும் சரி, எஜுகேஷன் சரி, ஹெல்த் கேர்லையும் சரி ரூரல் ஏரியாஸில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் சில்ட்ரன். Some children of poor families come to towns and cities in search of work. They do some small work like boot polish and helpers garage, newspaper hawkers, etc. They also find out such work where there is no need of any capital, for example, rag picking and begging.
These children have to face the problem of accommodation. They cannot hire home or house rooms in the big cities due to high rent. As a result, the child have to spend day and night in the streets. So they are known as street children or rag pickers. Especially during the night, they use public places like railway station, bus stands, gardens, and parks, etc., for their stay. According to an estimate, 5 lakh children live on the streets of city of Bangalore, Mumbai, Calcutta, Delhi, Hyderabad, Kanpur, and Madras. These street children do not have any guardian to guide or control them. They are free to do anything. As results, they fall victims in intoxicants like BD cigarette, tobacco, ganja, bhang, liquor, etc. Intoxicant spoils their health and life. These children also fall victim of sexual exploitation. The street children come to contact with criminals of the cities. They are trained in picking pockets and stealing goods from the public and crowded places. The street children, when caught in connection with crime, are sent to jail. In jail, they come into contact with veteran criminals. In this way, they also become criminals at the late life. ஸோ இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது எல்லாமே போர் ஃபேமிலியிலேருந்து டவுனுக்கு வர குழந்தைங்க. இவங்க வேலை தேடி வராங்க. வேலை தேடி என்ன பூட் பாலிஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாம்பேல நடக்கும், இப்போ இல்லை. பூட் பாலிஷ் பண்ணி சாப்பிடுவாங்க, அதாவது சம்பாதிப்பாங்க. அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், நியூஸ் பேப்பர் போடுறது, கேரேஜில் வேலை செய்யறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்து அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்குமே தவிர, அதாவது முதலீடு இல்லாமல் வேலையை ஆரம்பிப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்காது. அதனால பெரிய பெரிய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்ட் அதிகமா இருக்கிறனால அங்க தங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவு காசு கொடுத்து. அதனால இவங்க எங்க இருப்பாங்கனாக்கா ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, கார்டனு, பார்க்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே தான் இவங்க நைட்ல ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி அவங்க அங்கே நைட் ஸ்டே பண்ணும்போது என்ன ஒரு சர்வே எடுத்திருக்காங்கனாக்கா, இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் குழந்தைங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூரு, கல்கட்டா, டெல்லி, ஹைதராபாத், கான்பூர், மெட்ராஸ்ல, சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நைட்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ தங்குறாங்க. இப்படி இந்த பப்ளிக் பிளேஸ தங்கும் போது அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அதனால என்ன ஆகுதுனாக்கா அவங்க கெட்ட பழக்கத்துக்கு, இந்த சிகரெட்டு, டொபாக்கோ, இந்த மாதிரி விஷயத்துல, லிக்கர், இந்த மாதிரி விஷயத்துல ஈஸியா அடிக்ட் ஆயிடுறாங்க. இதனால அவங்க லைஃபும் கெட்டு போகுது, அவங்க ஹெல்த்தும் கெட்டு போகுது. இது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கும் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இந்த கிரிமினல், சிட்டியில் இருக்க கிரிமினல்ஸோட கான்டாக்ட்ஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பிக் பாக்கெட்டு, திருடுறது, இதெல்லாமே பண்ணுறாங்க. அது மூலமாக ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய கிரிமினல்ஸை சந்திக்கிறாங்க. இவங்களும் ஒரு காலகட்டத்தில் லேட் லைஃப்பில் பெரிய கிரிமினலாக மாறிடுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. From the above account, we come to understand that the following points related to the street children. இப்போ மேலே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து ஒரு சில விஷயம் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம்னாக்கா, these children are runaway or trapped children. They are orphans or separated from the families. These are victims of poverty, illiteracy, and malnutrition. These children are also victim of physical and sexual oppression. Their mode of working is disorganized and episodic. They generally perform unskilled labor. These children make encroachment on government land and are uprooted time to time. In bad company, these children start taking liquor and drug, which spoil their health and life. They are also involved in crimes and sent to jail. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு அப்சர்வேஷன் நடக்குதுனாக்கா, இந்த குழந்தைங்க எல்லாமே ஒன்று வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா இவங்க அனாதையா இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வந்தவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற இதுல இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க. இவங்க உடம்புல சத்தே இருக்காது, மால் நியூட்ரிஷன் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து பிசிக்கலி, இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கலும் விக்டிம் ஆயிருப்பாங்க, செக்ஷுவலும் ஆப்ரேஷன் ஆயிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவங்க ஒரு அன்ஸ்கில் லேபரோட வேலையை தான் பார்ப்பாங்க, ஸ்கில் லேபர் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஸ்கில்லு அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க இது மூலமா என்ன, இவங்க கவர்மெண்ட் நிலத்துல எல்லாமே தங்குவாங்க. அது காலங்காலமா அப்படியே பெருசா அது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க லிக்கரு, ட்ரக், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அது மூலமா அவங்க வாழ்க்கையும் கெடுத்துப்பாங்க, அவங்களோட ஹெல்த்தையும் கெடுத்துப்பாங்க. இவங்க கடைசியில ஜெயில கிரிமினலா போய் சேருவாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபைனல், சைல்ட் லேபர். You might have seen children earning wages at the age when they are expected to attend the school.
They belong to the age of 5 to 14 years. They generally come from families below poverty line. Their parents do not have sufficient means of income to feed the cloth them and clothe them. So their parents send them to earn wage. They, in places of sending them to school, they are known as child laborers. The employment areas of these child laborers are hotels, domestic servants, carpet industry, dye industry, bangle industry, lac industry, food bread industry, leaf plate industry, paper industry, floor industry, BD industry, mine industry, firework industry, and car garage, ceramic industry, etc. Poverty, illiteracy, absence of earning members in family exploitation and oppression by landowners, inhuman treatment by parent temptations to earn more and money and buy consumer goods, low payments of parents, no regular work of to parents, landlessness, etc. are the main reason behind the persistence of the child labor. ரைட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த சைல்டு லேபர் வந்து யாருன்னாக்கா 5 வயசுல 14 வயசுல இருந்து இருக்கிறவங்க தான் சைல்டு லேபர். இவங்களால ஸ்கூலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய வயசுல இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டுல வருமானம் இருக்காது, வருமான கோட்டு கீழே இருப்பாங்க. அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கரெக்டான வருமானமும் இருக்காது, வேலையும் இருக்காது. அதனால அவங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் முடியாது, துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு முடியாது. அதனால இவங்க வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு போகாம சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுதான் சைல்டு லேபர்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்கெல்லாம் எங்க வேலை செய்வாங்கன்னாக்கா ஹோட்டல்ல, இல்ல வேலைக்காரங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருப்பாங்க, கார்பெட் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, பேங்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது வளையல் செய்யற இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்க வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட வருமானம் இல்லை, அதோட வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, படிப்பும் இல்லை. அதுவும் இல்லாம இவங்க வந்து ஃபேமிலில இருந்து தனியா இருக்கிறதுனால, இல்ல ஃபேமிலியில யாரும் சம்பாதிக்கிறதுனால இவங்க நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆவாங்க, அப்ரஷனும் ஆவாங்க அவங்களோட ஓனர் மூலமா. அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லோ பேமெண்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க நிறைய வேலை செய்வாங்க, ஆனால் கம்மியாக பேமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இது சைல்ட் லேபர்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. The child labor has to face number of health problems because of they render the labor of unhygienic condition. They are found to be suffering from asthma, TB, respiratory tract infection, burning arthritis, eye disease, ear disease, skin disease, silicosis, neural problems, and sexual disease. They have to also to face the situation of accident and death. The children labor are abused physically by owner and contractors by the agent. They do not resist because they are afraid of loss employment. Frequently, sexual abusement make them abnormal. So, child laborers are profitable for the masters because they are work peacefully and for more hours per day. Child laborers are paid low wages. They are not paid as per the Child Labor Act. In India, nearly 1/3 part of the population is represented by the child below 14 years of the age. Their number is in nearly 30 crores. Only our country occupies first position in the number of child labor in the world, but the percentage of the child labor in total population in our country is 5.2. Only 5.2. In India, 88.64% child laborers are found in rural areas and 11.36% child are found in urban areas. Child Laborers Prohibition and Regulation Act 1986 has considered the child labor to a person who has less than 14 years of the age but earns little wages. The act has prohibited child labor to work in railways and in its campus. BD clothes, BD making, carpet making, cement production, weaving, dyeing and printing of cloths, preparation of explosive materials, lac industry, soap industry, leather industry and building constructions. The act has decided 6 hours as the maximum hours of service rendered by the child labor per day, with the rest of the period in half an hour. The Act has forbidden services for the child labor from 7 p.m. to 8 p.m. In the act, there has been forbidden service. In the act, there is provision of 1 day holiday per week, keeping the employment register in the age certificate, and child labor have been made mandatory. The offender
are liable for punishment in the form of the imprisonment. In case of first time offense, the imprisonment is of 2 months of the year and the fine of 10,000 to 20,000 or both. For second time offense, the imprisonment for the 6 years or 2 years. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைல்ட் லேபர் வந்து அவங்க ரோட்ல தங்குறதுனால, படிக்காம இருக்கிறதுனால, நிறைய கிரிமினல்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்க வந்து டிபி, ஆஸ்மா, அவங்க உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணி நிறைய விஷயங்கள், அவங்க தப்பான விஷயங்கள்லாம் பண்ணி அது மூலமா ஆஸ்மா ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், இல்ல பேர்னிங் ஆகட்டும், இல்ல கண்ணு டிசீஸ், ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். சில டைம் அவங்க இறக்க கூட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைல்ட் லேபர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க கான்ட்ராக்ட், ஏஜென்ட்ஸ், ஓனர்ஸ் மூலமா பிசிக்கலி அபியூஸ் ஆறாங்க, பண்ணப்படுறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு பயமா இருக்கு, இதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வேலை போயிடுச்சுன்னா வருமானம் போயிடும். ஸோ அதனால அவங்க அமைதியா இருக்காங்க. இந்த சைல்ட் லேபர் வந்து ரொம்ப லாபகம் யாருக்குனாக்கா அந்த ஓனருக்கு. ஏன்னா கம்மியான சம்பளம் தான் தருவாங்க, அதிக நேரம் வேலை செய்வாங்க. நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர் ஆக்ட் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா 14 வயசு கீழவங்க யாருமே அதாவது வேலைக்கு சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னாக்கா, உலகத்திலேயே இந்தியால தான் சைல்ட் லேபர் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடி இருக்காங்க. நம்ம இந்தியன் பாப்புலேஷன்லயே பாத்தீங்கன்னாக்கா 5.2% வந்து இந்த சைல்ட் லேபரா இருக்காங்க. அதுல வந்து 88.64% வந்து கிராமத்துல சைல்ட் லேபரா இருக்கு. இன்னும் 11.36% வந்து டவுன்ல வந்து இந்த சைல்ட் லேபர்ஸ் வந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் பாத்தீங்கன்னாக்கா 1986 பிரகாரம் சைல்ட் லேபருக்கு என்ன வேஜஸும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, வேலை செய்யறதுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. எங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னாக்கா ரயில்வேஸ், கேப்ஸ்ல, பிடி கம்பெனில, கார்பெட் மேக்கிங், சிமெண்ட் மேக்கிங், வீவிங்கு, டையிங்கு, இந்த மாதிரி இது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்டரியில எல்லாமே வேலை செய்யக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாட்டும் 6 மணி நேரம் தான் இவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதுல 6 மணி நேரத்துல 6 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே ஆட்டம் இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டும் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம், அது வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும்ட்டு எழுதியிருக்கு. அது இல்லாம வேலை கொடுக்குறவங்க அந்த சர்டிபிகேட், இவங்களோட பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சிருக்கணும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அந்த சர்டிபிகேட் இல்லைனாக்கா அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுப்பாங்க. அப்போ 10,000 to 20,000 ரூபாய்க்கு ஃபைன் கொடுப்பாங்க. மறுபடியும் அதே தப்பு அந்த வேலை கொடுக்குறவங்க செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு 3 மாசம் ஜெயிலும் இருக்கு. இல்லாட்டி 3 மாசம் 6 மாசம் இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஜெயில போட்டுருவாங்கன்ட்டு நம்ம சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 பிரகாரம் சொல்லி இருக்கு. கீழே இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு, ஈஸியா இருக்கு. இப்போ நம்ம பேசின இதுதான் இருக்கு டாபிக். அது நீங்க பார்த்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அது முடிச்சு அனுப்பிச்சு விடுங்க.